ஆதி கைலாயத்தில் பல கோடி வரங்களை வாங்கிக் கொண்டு இந்த பூலோகத்தில் என்னுடைய பரிவார்த்தனத்தை கொண்டு வரக்கூடிய கலிநீசன் என்ன நகைக்கின்றேன். பல கோடி வரங்களை சிவபெருமா உனக்கு கொடுத்தாரா? ஆமாம் ஆமா. அதை வாங்கிட்டு பூலோகத்துல வந்து கொண்டிருக்கின்றேன். சரி, இத்தனை கோடி வரம் வாங்கியிருக்கியே, நானும் ஊர் ஊரா பிச்சை எடுக்கிற ஒரு தேச இறப்பன், எனக்கும் கொஞ்சம் பல கோடி வரங்களை வாங்கி கொண்டு வரக்கூடிய நான் தேச இறப்பனாகிய உன்னோடு எனக்கு என்ன பேச்சு? போடா. ஏய், பாத்தியா பாத்தியா, நான் எவ்வளவு பவ்யமா உங்ககிட்ட பணிவா கேட்கிறேன், நீ பெரிய வரம் வாங்கின மாதிரி ஆணவத்துல பேசிக்கிட்டு இருக்கிற. அவ்வளவு பெரிய ஆணவமா? அவ்வளவு ஆணவம் இருந்தா இந்த பண்டாரம் தானே என்கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சுக்கிட்டு இருந்தா. பல கோடி அழிக்க முடியாத வரங்கள் இருக்கு. நிராயுதமாகிய உன்னிடம், ஆண்டி பண்டாரமாகிய உன்னிடம் நான் அட்டி செய்வதா? அப்படி ஆயுதம் இல்லாத உன்னோடு நான் சண்டையிட்டால் எனது பக்கத்தில் கூடிய மனைவியாகி கையில் கலிச்சியானவள் என்னை பார்த்து எள்ளி நகைப்பாள். ஏறாதவன் தான் பொம்பளைய சாக்கு வைப்பான். சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு போடான்னா பொண்டாட்டி சிரிப்பாங்கிற. கலியாதவன் அப்படின்னு சொல்லுவா. தப்பிக்க பாக்குற அப்போ உன் பொஞ்சாதி சிரிப்பான்னா என்கிட்ட சண்டை போட மாட்டேன். ஆமா, முன் போன்ற ஆயுதம் இல்லாதவரோடு சண்டையிட மாட்டேன். அப்படி நான் சண்டையிட வேண்டும் என்றால் அந்த மாயவன் பார்க்கடல் வாசன் மாயவன் வர வேண்டும். என்ன வந்திருக்கவன் யாருன்னே தெரியாம பேசிட்டு இருக்கா. பண்டார பையன் தானே கேக்குறா இல்லையா? ஆமா. எப்பா என்ன என்ன நீ அப்போ என்ன மாதிரி பண்டாரத்தை அடிக்க மாட்டேன், தொட்டு அடிக்க மாட்டேன், ஆயுதம் இல்லாதவன அடிக்க மாட்டேன். ஆமா ஆமா. ஒரு காலமும் அடிக்க மாட்டேன். ஆமா ஆமா. சத்தியமா? சத்தியமாக. நிச்சயமா? நிச்சயமாக. உன் மனைவி மீது ஆணையா? என் மனைவி மீது நீ ஆணையாக. பெற்ற வரங்கள் மீது ஆணையா? நான் பெற்ற அனைத்து வரங்களின் மீது ஆணையாக. நீசனே, என்ன நன்றாக நினைத்துக்கொள், நீ சத்தியமிட்டு இருக்கிறாய். இந்த உலகத்திலே ஒரு ஆண்டி பண்டாரத்தை, ஆயுதம் இல்லாத சமாதான பிறவியை நான் துன்புறுத்த மாட்டேன் என்று சத்தியம் செய்திருக்கிறாய். என்றைக்கு நீ இந்த சத்தியத்தை மீறுகிறாயோ அன்று பெண் தோற்று, வரம் தோற்று, மண் தோற்று, அத்தனையும் தோற்று நீ நரகத்தில் வீழ்வாய். நினைத்துக்கொள். என்ன நாடகம் நினைக்கிறீங்களா மக்கா? வைகுண்ட சாமி இந்த வையகத்துக்கு வருவதற்கு காரணம் இந்த சத்திய பிரமாணம் தான். அவன் மனுஷன் இல்ல, யாருக்கும் பாட்டன் அல்ல. பாட்டனும் புட்டனும் பாட்டனும் புட்டனும் நான் பாரசுத்த வித்தைக்காரன். எப்ப எவ்வளவு அழகா சொல்லுகிறான். நல்லா கேட்டுக்காங்க, பெரியவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. வைண்டசாமி வருவதற்கு காரணம் இந்த சத்தியம். கேட்கறேன், எப்படி ஒரு பண்டாரத்தை அடிக்க மாட்டேன். இதெல்லாம் தெரியணும்னா அங்க இருக்கிற சீடி கேசட் வாங்கி போட்டு படிக்கணும். ஆமா, அதுல இருக்க அகிலத்திட்ட படிக்கணும். அதை படிக்க பணம் இல்லைன்னா மாசம் 10 ரூபா கொடுத்து இதை வாங்கி படிங்க. அடுத்து பத்திரிகை வாங்கி படிங்க. ஆமா ஆமா. இப்ப வாங்கினா 10 ரூபா தான். எப்ப வாங்கினாலும் 10 ரூபா தான். அடுத்த மாசம் 10 ரூபா தான். ஆனா புத்தகம் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு. என்ன வாங்கினீங்களா? எம்மா வாங்கினீங்களா? அங்க விட்டவங்க அங்க வாங்கிக்காங்க. தம்பி, என் தம்பி எந்திரிச்சிட்டார். அவர் எந்திரிச்சாலே ஒரு சின்ன குழந்தை கால் எடுத்து நடந்த அந்த நடவண்டி பிடிச்சிடுங்க. பாவம் என் பிள்ளை பேர். ஆனா ஒரு நாள் அவர் நெத்தில நாமத்தை காணல. இப்ப வர வர இருந்து அழிச்சிட்டு 10 ரூபா நமக்கா கொடுத்து வாங்க. ஆமா, அது என்னது லட்டா? இல்ல லட்டா. கொடுங்க கொடுங்க கொடுங்க, எல்லாரும் கொடுங்க. நல்லதை நினைச்சே கொடுங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லது நடக்கட்டும். பொன்பாலம் சீக்கிரமா கொடுங்க. ஐயா சீக்கிர சிறப்பு. அந்த சிறப்பு எப்படி நடக்கிறது?
எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எங்க அழகான இன்ட்ரோல் இது இன்ட்ரோல் இல்ல, முடிஞ்சு. அடி 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 அடி. நண்பர்களே, எல்லா சிறப்பும் தந்த அப்பன் அந்த வரம் கேட்டதனால்தான், அந்த வரம் கேட்டதனால்தான் இந்த கலியனை அழிப்பதற்கு யாராலும் முடியாது. அப்ப அவன் அழியன்னா என்ன செய்யணும்? அவன் யாராவது ஒரு ஆண்டி பண்டாரத்தை அடிக்கணும். அடிக்கணும். ஆமா. அப்ப அடிக்கணும்னா இப்போ உள்ள பண்டாரத்தை அடிக்க முடியுமா? இப்ப எவனா பண்டாரமா இருக்கானா? காவிய கட்டணம் எல்லாம் காவியா தான் இருக்கானா? இல்லையே. மாற்றங்கள் நிறைய. பொய்ச்சேத்திர குருக்கள் பூமி தனில் மேவிடுற ஆசை, அந்த சொத்து வேணும் இந்த சொத்து வேணும்னு ஆசைப்படுறான். எப்படியா ஆசைப்படுறது யாரையாக முடியும்? பணிவு, பண்பு, அடக்கம், அன்பு இவைகள் இல்லாதவர்கள் எப்படி குருவாக முடியும்? எப்படி முடியும்? சாதிகளை கடந்து சமத்துவ நிலை இல்லாத ஒருவனால் எப்படி ஆன்மீகத்தை வளர்க்க முடியும்? எல்லாத்தையும் ஏத்துக்கிற பக்குவம் ஒருவனுக்கு வேணுமே. அப்ப இந்த நிலைகள் எல்லாம் மாற்றிய ஒரு பண்டாரம் வேணும்னா அது இறைவனால் தான் முடியும். ஆகவேதான் 1008 அப்பன் பண்டார வடிவத்திலே இந்த வையகத்துக்கு வருகிறான். அதான் உண்மை. இப்ப தெரியுதா வைகுண்டசாமி யாருன்னு? அவர் அங்க போறாரு இங்க போறாரு, தாத்தா இருக்கு பொண்டாடி கிடையாது. பொண்ணு கட்டி பிள்ளை பத்தவன் எப்படியா சாமியாக முடியும்? எப்படி சாமியாக முடியும்? அதுல 7 பொண்ணு கட்டினவன் எப்படியா கடவுளாக முடியும்? பாருங்க. நினைச்சு பார்க்கணும். இல்ல அவர் மூத்த பொண்டாடி வீட்டுல 5 நாள் இருந்தாரு, இளைய பொண்டாட்டி வீட்டுல இருந்தாரு. நாங்கெல்லாம் அவருக்கு மூத்த பிள்ளை, நாங்கெல்லாம் இளைய பிள்ளை. இங்கே இருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் அவனுடைய பிள்ளைகள். ஆக ஒவ்வொருவரும் ஆண்டவனுடைய அம்சம். அந்த அம்சத்தை சொல்லுவதால் பகவான் நல்ல நல்ல ஐயா வாரா ஐயா வாரா ஐயா வாரா ஐயா வாரா வாரா ஐயா வாரா எங்கள் ஐயா வாரா ஐயா வாரா அகிலம் தானை காக்க அன்பு கோடி பறக்க ஆகாத களிமாய்த்து அவனிதனையாளே தேசம் மயம் ஏகம் விட்டிட்ட நாராயணர் தோஷ கலியுகத்தை வெட்டி யாரும் தீடவே வாரா ஐயா வாரா எங்கள் ஐயா வாரா ஐயா வாரா. நல்ல கை தட்டுங்க. ஐயா உண்டு ஐயா உண்டு. முன்னுள்ள ராமர் உயிர்க்கும் முகவடிவான உயிர்க்கும் மோச்சையுள்ள ராமர் உயிர்க்கும் இப்போ வந்த நாராயணன் எங்கும் நிறைந்தவர் தான் ஏகமயமானவர் தான் நமக்கு உதவி செய்ய வந்த நாராயணர் வாரா ஐயா வாரா எங்கள் ஐயா வாரா ஐயா வாரா. பண்டாரா கட்டு தின்னாச்சா? கரடு முரடு தட்டி பதியேறி தான வந்து கன்னியாகுமரிக்கு உனக்கு பாதி அமைத்து மானமுள்ள தேவரெல்லாம் பூமியுள்ள நாள் வரையும் மற்றும் உள்ள தேசமெல்லாம் வைகுண்ட ராசரால வாரா ஐயா வாரா எங்கள் ஐயா வாரா ஐயா வாரா. ஐயா நல்லா நாகவாட மாதிலே வைகுண்ட ராசர் வந்து 4 விதமாக வடிவு கொண்டெழுந்து 24 ஒன்று ஏற்பதும் எங்களையா 7 உலகமெல்லாம் ஒரு உடைக்குள்ள அரசாள வாரா ஐயா வாரா எங்கள் ஐயா வாரா ஐயா வாரா. தட்டு தட்டு கைய தூக்கப்படாது. உட்காருங்க உட்காருங்க. ஐயா உண்டு. கொண்டளப்ப ராசாவும் கோனாண்டி ராசனுடன் ஒத்தையது எல்லாமே எங்கள் ஐயா தான் அளித்து வைகுண்ட ராசர் வந்து வையகம் யாவிலுமே தருமபதி உதித்து தருமயுகோர சால வாரா ஐயா வாரா எங்கள் ஐயா வாரா ஐயா வாரா. என்னாச்சு? சரணம் சரணம் என்று தாழ்ந்து நடந்தவர்க்கு வைகுண்ட பரிதனிலே வைகுண்ட ராசராக ஒடுக்கந்தா
மலையாறு மேகவர்ண பட்டும் ஜோடி அடுக்கு மக்களை கூட்டி அரசாள வையகத்தில் வாரார் ஐயா வாரார் எங்கள் ஐயா வாரார் ஐயா வாரார் குழந்தைங்க நல்லா நல்லா ஐயோடியா கூடி சீரி பாறை குடலை வீடுங்கிடவும் கும்பிட்டு விழுவாரை கூட்டி அணைத்திடவும் சிங்கமுகம் தெரிந்தெடுத்து சேர்ந்த படையருக்கு செந்தாமரை முகத்தாளுடன் தெருக்கள் தெருக்கள் தோறும் வாரார் ஐயா வாரார் எங்கள் ஐயா வாரார் ஐயா வாரார் கொஞ்சம் தள்ளி வருமா நாம இருக்கோம் ஆரச்சடலம் எடுத்து அவனி பகையறுத்து வாரக்களி முடித்து பஞ்சவர்ண தேரேறி வெற்றி கொடியும் கட்டி வீர பதிய வந்து மற்றும் வீடைகள் வென்று மாயக்கனி அறுக்க வாரார் ஐயா வாரார் எங்கள் ஐயா வாரார் ஐயா வாரார் சீக்கிரம் சீக்கிரம் ஓடுங்க கல்லை பிளந்த கணபதி நாராயணம் செப்பை தீரந்து திருமூடி சூட்டியல்லோ பூனை மலை என்று நம்பின பேர்களுக்கு சாற்றி தூய யூகம் படைக்க வாரார் ஐயா வாரார் எங்கள் ஐயா வாரார் ஐயா வாரார் ஆடிக்குள்ளாடி 3 நாளிகைக்குள் அறிந்தவர் அறிந்துடுங்க ஓடி போகும் முன்னே தெரிந்தவ தெரிந்திடுங்கோ திரை கடல் ஓடும் முன்னே அணிந்தவர் பணிந்திடுங்கோ பாலம் பதியேறும் முன்னே வாரார் ஐயா வாரார் வாரார் ஐயா வாரார் ஐயா ஐயா உண்டியா அருகொண்டு முடிசூடி இருகொண்ட படையருக்கு துவரையம் பறிவுதித்து தூய யுகம் வாழ அர்ணமணி மாலை சூடி மாய கலியருக்கு நாட்டு மூடி இறக்கி நாராயண பதியாள வாரார் ஐயா வாரார் எங்கள் ஐயா வாரார் ஐயா வாரார் வாரார் ஐயா வாரார் எங்கள் ஐயா வாரார் ஐயா வாரார் வாரார் ஐயா வாரார் எங்கள் ஐயா வாரார் ஐயா வாரார் ஐயா உண்டு கூடி சிரிப்பாரை குடலை பிடுங்கி கும்பிட்டு உழுவாரை கூட்டி அனைத்து கோட்டைத்தனம் காட்டி கொடுக்க வருகிறார் எங்கள் ஐயா சிவ 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 அரகர அரகர இந்த வையகத்தை இழந்திருந்த இறைவன் அந்த அற்புதமான இறைவன் இந்த கலியனை அழிப்பதற்காக அவன் மூலமாக அவனாலே அவன் மாளுவதற்கு அதனால்தான் உன்னாலே நீ மாள ஊழி விதியானதனால் இந்த உலகத்தில் அவன் தான் ஐயா சாவுறான் அவன் விட்டுற கணத்துல அவனே விழுறான் வினை விதைக்கிறான் வினையா இருக்கிறான் தினைய வச்சவன் தினையா இருக்கிறான் இன்னைக்கு நாட்டில் நடப்பதெல்லாம் இதுதான் இதுல மாற்றமே இல்லமாக்கா மாறாது அது ஐயா அதனாலதான் அந்த கலியன் கையில இருந்த சக்கராயத்தை கூட விட்டு வச்சுட்டா இந்த உலகத்தை அழிச்சிருவாருன்னு பைய கேட்டாரு இலே நீசா என்ன என்ன உன் கையில ஒரு இரும்பு வச்சிருக்கே அது என்ன இரும்பாக்கி இது அந்த மாயோட சக்கரம் சிவன் சொன்னாரு என்ன நைக்கின்றீர் ஆமா தொனி கட்ட இரும்பை சுமக்கிறாயே ஆமா அது நியாயம் தானே வேற இறந்தாதான் இருக்கு இத வச்சுக்கிட்டு நீ என்னடா செய்ய போகிறாய் என்ன பண்ண இது அதை என்னிடம் கொடு சரி உனக்கு பயன்படுற நாணயமாக மாற்றி சரி கொடுக்கிறேன் அப்படியே செய்கிறேன் ஆண்டவுடன் அவன் கையில இருந்த சக்கராயத்தை கொடுக்கிறான் பகவான் நினைக்கிறார் இந்த சண்டாளன் கையிலே இது இருந்தால் இந்த உலகத்தையே அழித்து விடுவான் ஆகவே இதை நாணயமாக மாற்றி அவன் கையில கொடுப்பன்னு கொடுக்கும்போது சக்கராயத்தை அழுகுது பகவான் கிட்ட சுதர்சனம் கேட்கிறான் பகவானே என்ன என்னை நாணயமா அந்த பைய கையில கொடுக்கிறேனே கிட்ட கொடுக்கிறேன் இந்த சாபம் எப்ப தீருன்னு அடே கலிமாற காலத்துல உன்னுடைய சாபம் நீங்கும் நீங்கும் இன்னைக்கு பாத்தீங்களா அந்த சக்கராயத்தை நாணயமா மாத்தி அவன் கையில கொடுக்க அவன் கை நீட்டி வாங்க அவன் கையில் பட்ட நாணயம் கீழே விழுந்து உருண்டு ஓடியது ஓடிய நாணயத்தை தேடி ஓடினான்
பகவான் சொல்றார் ஓடு ஓடு, அது உன் உயிர் இருக்க வரைக்கும் அதை தேடி ஓடுன்னா. இன்னைக்கு நம்ம ஆளு ஓடிக்கிட்டே இருக்கான் நாணயத்தை தேடி தேடி. பைசா இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. இல்ல இல்ல, பகவான் கையில இருக்கிற சக்கராயுதம் உன் பாக்கெட்டுல நாணயமாக மாறி இருக்கிறது. அதான் வலது கையில சங்கு, இடது கையில வலது கையில சக்கரம், இடது கையில சங்கோட இருக்கிற. சக்கரம் இருக்க வரைக்கும் தான் வாழ்க்கை. சக்கரம் போச்சு சங்குதான். அப்படிதானா? வேற உண்டா இல்லையா தலைவர் ஐயா? அதனால எல்லாரும் சக்கரத்தை தேடி ஓடுங்கன்னு கையில கொடுத்தா. ஓடுனா அந்த சக்கரத்தை தேடி ஓடுனா. எடுத்தான், எடுத்த உடனே என்ன செய்தான்? கண்ணுல ஒத்துனா. ஒத்திக்கிட்டு தன் மனைவி கையில கொடுத்தான். கலியன் காசு எடுத்த உடனே என்ன செய்தான்? எடுத்து கண்ணுல ஒத்துனா. இன்னைக்கு நிறைய பேர் வியாபாரம் பார்க்கிறோம், பெரிய பெரிய இதெல்லாம் பண்றோம். வியாபாரம்னு கையில காசு கிடைச்ச உடனே நம்ம ஆளு என்ன செய்யறான்? எடுத்த உடனே கண்ணுல தான் ஒத்துவோம். அப்ப அந்த செயலை செஞ்ச ஆளு யாரு? கலியன். அப்ப காசை கண்ணுல ஒத்துறோம் இல்ல யாரு? கலியன் தான். நீங்களே முடிவு பண்ணிக்க. ஓ, அப்படி கதையை மாறி காசை கண்ணுல ஒத்தவே படாது. அது யாரா இருந்தாலும் சரி, இந்த கண்ணில் ஒற்றக்கூடிய ஒரே இடம் இறைவனுடைய திருவடி மட்டும்தான். அந்த பாதார விந்த மட்டும்தான். அதனாலதான் விழுந்து கும்பிடும் போது கண்ணை இப்படி அவன் திருவடியில வணங்கி கும்பிடும். பைசாவை கையில வாங்கிட்டு ஆண்டவன் நினைச்சு கொடு. கடவுளே, உன் கையில இருக்க சக்கராயுதம் என் கையில நாணயமா இருக்கு, இது இருக்கு, அதான் வாழ்க்கை. இது மேலும் பிறகு எனக்கு இது நல்லதுக்கு பயன்படட்டும் ஆண்டு, நல்லதுக்கு பயன்படுத்த ஐயா ஆண்டு சொல்லி கல்லாப்பட்டியில போடணுமே தவிர கண்ணுல ஒத்தப்பட. அவன் கண்ணு தெரியாத பிறகு இனிமேலாவது கண்ணுல ஒத்துறவங்க மாத்திக்காங்க. கண்ணில் ஒற்றுவர்கள் கடவுளையே தூஷணம் பண்ணுவர்களாக இருக்கும். இந்த நிலைப்பாடெல்லாம் கொடுத்து அவன் இந்த பூலகத்துக்கு வந்தான். அது காலம் வளர்ந்தது. எப்படி? சபையோர்களே, ஐயா அவர்களை ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு இதே பதியிலே நடந்த விழாவிலே தான் நான் சந்திக்க நேர்ந்தது. அதன் பிறகு பதிக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணங்கள் அவ்வப்போது என்னிட வந்தாலும் கூட அதற்கான வாய்ப்புகள் அமையாமல் இருந்தது. ஆனால் இந்த பதியே இங்கே இருக்கிற போது ஆண்டுக்கு ஒரு முறை இந்த பதி இங்கே வறுமையானால், இந்த பக்த கோடிகளெல்லாம் இங்கே வருபவர்களையானால், இந்த அடியார்கள் எல்லாம் வருவேயானால் இதுதான் பதி. எனக்கு மனத்தொய்வு ஏற்படும் போதெல்லாம் ஐயாவுடைய ஒளிநாடாக்களை போட்டு